Hi, welcome to the squad. This is Logic Evo, and இது வந்து third episode of the Zoho Round 1 series, July 2024 edition. ஓகே, ஸோ போன 2 வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, smallest positive integer that is evenly divisible by all integers from 1 to 10 inclusively. இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா, இந்த இடத்துல ஈவன்லின்னு வரணும், ஈவன்டின்னு போயிடுச்சு. ஏன்னா அப்படியே அந்த கொஸ்டின் வந்து பேப்பர் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து இது பண்ணேன், ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம் இல்லையா, ஓசிஆர் தானே, ஏதோ ஒன்று வேறு ஏதோ வருமோ, ஆப்டிக்கல் ரீடர் ஏதோ ஒன்று வருமே, தெரியல, பேர் மறந்து போச்சு. ஃபைன். ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் டிவிசிபிள் பை, அதாவது ஈவன்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன்லி டிவிசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன்லி டிவிசிபிள் அப்படின்னா ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரிமைண்டர் வேறு எதுவும் வரக்கூடாது. இல்லை டிவைட் பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் எதுவும் வராமல் ஈவனாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர். அண்ட் அந்த நம்பர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஒழுங்காக டிவைட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னா, யூஸ்வலாக என்ன கொடுப்பாங்க, 2 நம்பருக்கு பண்ண சொல்லுவாங்க. n1, n2 இந்த 2 நம்பருக்கும் ஈவனாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இது 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் போதும். ஓகே, இது 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் தட் ஈவன்லி டிவிசிபிள். ஓகே, ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 1லேருந்து இந்த மாதிரி பெரிய இது எல்சிஎம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற 10 நம்பரையும் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். 1 இருக்குது அப்படின்னா அதை 1 அப்படியே டைரெக்டாக வச்சாகணும். 2 இருக்குது அப்படின்னா 2 அப்படியே டைரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 1 வந்து ப்ரைமே கிடையாது, அது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து 3 அப்படின்னா 3யை 3ன்னு தான் வச்சாகணும். அதையும் வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 2 into 2, 2 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரோட இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா 2 into 2 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 4 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். இப்போ அதே மாதிரி 5 வந்தீங்கன்னா 5 ஒரு டேரெக்டாக ஒரு ப்ரைம் நம்பர் தான், அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 into 3, 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்குது. ஸோ இப்படி எழுதலாம். 7 பார்த்தீங்கன்னா 7 ஒரு டேரெக்டாக ஒரு ப்ரைம் நம்பர் தான். 8 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். மூணுமே 2 into 2 into 2னா 2 கியூப், அது வந்து ப்ரைம் ஃபேக்டர். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸில் நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி 9 பார்த்தீங்கன்னா 3 into 3 அப்படின்னு சொல்லி 9 எழுதலாம். 10 பார்த்தீங்கன்னா 2 into 5 அப்படின்னு எழுதலாம். 2வும் ஒரு ப்ரைம் நம்பர், 5வும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டு. இது முதல்ல உங்களுக்கு பண்ண தெரியணும். சிம்பிள் தான், நான் இப்போ பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸாக நம்ம எழுத போகிறோம். 1 கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் 1 நீங்கள் போட்டாலும் சரி போடலன்னா சரி, அது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதில் 1 அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். 1ங்கிறது மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 2க்கு இந்த மொத்த சீரீஸில் 2க்கு எங்கே ஹையஸ்ட் பவர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல 2 கியூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, 2 into 2 into 2, 2 கியூப். ஸோ 2க்கு 2 கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு நம்பருக்கும் மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கோ அதை நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி 3க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 9ல் வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, 9ல் வந்து 3 into 3, 3 ஸ்கொயர். அப்போ இது வந்து பவர் வந்து மேக்ஸிமம் பவர் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல 3 power 1, இந்த இடத்துல 3 power 2. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பார்த்தீங்கன்னா அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 into 2 அப்படின்னு சொல்லிட்டு 2லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். அண்ட் 2 நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து 5 பார்த்தீங்கன்னா 5க்கு இங்கே மேக்ஸிமம் பவரே 1 தான். அதுக்கப்புறம் 6 பார்த்தீங்கன்னா 2 into 3, அண்ட் 2க்கும் 3க்கும் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல எழுதிட்டோம். 2க்கும் 3க்கும் ஆல்ரெடி 2 கியூப் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ இப்போ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7. ஓகே, 7 power 1 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். ஸோ அதை எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். 2 கியூப்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆல்ரெடி போட்டோம். ஸோ அதை எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் 9 3 ஸ்கொயர், அதை ஆல்ரெடி போட்டாச்சு.
10 2 into 5 2 5 ரெண்டு நம்பரும் இங்கே ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதையும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 கியூப்னா என்ன 8 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா என்ன 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இப்போ 7 5s are 35ன்னு வச்சுக்கோங்களேன். 8 9s are 72. ஸோ 35 இன்ட்டு 72 என்ன 5 2s are 10 remaining 1 3 2s are 6 6 plus 1 7 7 5s are 35 remaining 3 7 3s are 21 21 plus 3 வந்து 24. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 0 இங்கே 12 ரிமைனிங் 1 5 2520. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த 2520ங்கிற நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸாலையும் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும், அதாவது ஈவன்லி டிவிசிபிள். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஷார்ட்டாக நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எழுதுகிறோம். அந்த எல்லா நம்பரையும் ப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ப்ரைம் நம்பரோட ப்ராடக்ட் 4னா 2 into 2 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். 2 3க்கு வந்து வேறு வழி இல்லை, அதுவே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ப்ரைம் நம்பராக இருந்தால் அப்படியே போட போகிறீங்க. காம்போசிட் நம்பராக இருந்தால் அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸை அதோட ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 10ங்கிற பட்சத்தில் 2 into 5 9னா 3 ஸ்கொயர்டு 8னா 2 கியூப் 7னா 7 6னா 2 into 3 அப்படின்னு போட்டுட்டு இங்கே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அதோட மேக்ஸிமம் பவர்ஸில். 2 ஒரு ப்ரைம் நம்பரா, 2ஓட மேக்ஸிமம் பவர் இங்கே என்ன இருக்குது 2 power 3 எடுத்து போட்டோம். 3 ஒரு ப்ரைம் நம்பரா, 3ஓட மேக்ஸிமம் பவர் இங்கே என்ன இருக்குது 3 ஸ்கொயர் எடுத்து போட்டோம். 5ஓட மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி 7ஓட மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குது 1. ஸோ 7 அப்படியே போட்டுறோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் இது வந்து இஸ் அன் எல்சிஎம் ஃபார் இந்த எல்லா நம்பருக்கும் இது ஒரு எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். A man travels a certain distance. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. It takes him 10 hours to complete his journey. அந்த ஜேர்னி முடியறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. For the first half of the distance, he moves at a speed of 21 km per hour. For the second half of the distance, he travels at 24 km per hour. How long is the entire journey in kilometers? ஸோ அவங்க என்ன நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 10 ஹார்ஸில் மொத்த டிஸ்டன்ஸையும் அவர் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ T is equal to 10 hours. டோட்டல் டைம் டேக்கன் வந்து 10 hours. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அப்போ பாதி தூரம், இந்த இடத்துல பாதி தூரம்னா என்ன x/2. டோட்டல் டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ பாதி தூரம்னா x/2. அந்த டிஸ்டன்ஸ் அவர் வந்து 21 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. பாதி டிஸ்டன்ஸை இங்கே தெளிவாக அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஹி மூவ்ஸ் அட் 21 km/h. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறோம். பாதி டிஸ்டன்ஸ்னா x/2. x/2 அவர் 21 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ ரெண்டாவது ஹாஃப் அது இன்னொரு ஒரு x/2. ஓகே, அதை அவர் 24 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ டோட்டலாக டிஸ்டன்ஸ் என்ன, அதாவது எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்போ இதிலிருந்து டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணலாம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னு போடலாமா. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு T1 + T2 அப்படின்னு எழுதிக்கலாமா. T1ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், இன்டர்வலுக்கு முன்னாடி. T2ங்கிறது என்னது இன்டர்மிஷனுக்கு அப்புறம், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ T1 T2 இது ரெண்டுத்தோட டைம், அதாவது பாதி டிஸ்டன்ஸ் 21 km/h ஸ்பீடில் வந்து பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு, அதுக்கான டைமும் செகண்ட் பாதி 24ல் கவர் பண்ணியிருக்காரு, அதுக்கான டைமும். இந்த ரெண்டு டைமையும் டோட்டலாக கம்பைன் பண்ணாதானே இந்த 10 hours அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற அந்த 10 hours வரும். டோட்டல் ஜேர்னியோட டைம் வந்து 10 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ மொதல் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ண டைம், செகண்ட் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ண டைம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 hour அப்படின்னு வரப்போகுது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு T1 + T2. அண்ட் இந்த டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 10ன்னே எழுதிக்கிறேன். ஹைலைட்டர் வச்சு எழுதா நார்மலாக எழுதுறேன். 10 இஸ் ஈக்குவல் டு T1 + T2. ஓகேவா? இப்போ T1 T2 என்னங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு மேட்ரு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு நமக்கு தெரியும். மொதல் பாதி டிஸ்டன்ஸ் என்ன, x/2. அதை 21 km/h கவர் பண்ணியிருக்காரு. அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு x/2, இந்த இடத்துல மேலே நியூமரேட்டரில் x/2 டிவைடட் பை 21 அப்படின்னு கவர் பண்ணியிருக்காரு. T2 இஸ் ஈக்குவல் டு x/2 டிவைடட் பை 24, மேலே டிஸ்டன்ஸு கீழே ஸ்பீடு, டிவைடட் பை 24 அப்படிங்கிற இதில் அவர் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து T1 T2. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா எப்படின்னா x/2 இன்ட்டு 1/21 இப்படி கூட எழுதிக்கலாம். ஆர் நீங்கள் x/2 இன்ட்டு 21 கூட எழுதிக்கலாம். ஏன்னா நியூமரேட்டர்லேயே ஒரு டினாமினேட்டர் இருக்குங்கிற பட்சத்தில் அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கூட படிச்சிருப்பீங்க, ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறதும் அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுறதும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து x/2, அதை நம்ம 21ஆல் டிவைட் பண்ணணும், ஸ்பீடால் டிவைட் பண்ணணும். அந்த 21ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 21ஓட ரெசிப்ரோக்கல், அதாவது 1/21ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ x/2 இன்ட்டு 1/21 இப்படி கூட எழுதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், இதெல்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன். தெரியாத 1-2 பேருக்கு பிரோஜனமாக இருக்கும் தான். ஸோ T1 T2, அப்போ நான் என்ன பண்ணலாம், x/2 இன்ட்டு 21 எழுதலாமா? அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு x/42. அதே மாதிரி T2 இஸ் ஈக்குவல் டு x/48. ஓகே, இதை எழுதி என்ன பிரோஜனம்னு தெரியல, சும்மா. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நமக்கு என்ன தெரியும், 10 இஸ் ஈக்குவல் டு T1 + T2 தெரியுமா? ஸோ அதே தான் பண்ண போகிறோம். x/42 + x/48 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். கஷ்டமான வேலை. எல்சிஎம் என்ன வரும், பேசாமல் அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம். ஓகே, 42 இன்ட்டு 48, மேலே இங்கே 48x + 42x, இந்த இடத்துல அதே 10 அப்படியே வச்சுக்கலாம். எடை பற்றாக்குறை வருதா, போவோம். ஸோ இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை நான் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இந்த பக்கம் கொண்டு போனால் 42 இன்ட்டு 48 இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி ஆயிடுது. இஸ் ஈக்குவல் டு இங்கே 42x + 48x, 48 + 42 இது 19 வரும்னு நினைக்கிறேன். 0 இங்கே மீதி 1 90யா? ஸோ 90x. ஸோ 90x இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 48. இந்த 10 கேன்சல் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற 0. ஸோ என்ன ஆகுது, 9x இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 48. கொஞ்சம் இடத்த வாஷ் அவுட் பண்ணுவோம். ஸோ 9x இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 48. 9 5s are 45. ஸோ அது போகாது, 3 3ஆக தான் பிரிக்கணும். அப்போ 3 3ஆகவே பிரிச்சிடலாம். ஸோ 3 இன்ட்டு 3x இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 48. பேசிக்காக நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நான் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு 3க்கும் இந்த 48க்கும் இது பண்ணிங்கன்னா 42 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன, 3 1 is 3, ரிமைனிங் 1, இங்கே 12, 3 4s are 12, ஸோ 14. அப்போ இது வந்து 14 அப்படின்னு ஆகுது. இங்கே இருக்கிற ஒரு 3யை நான் அடிச்சிடுறேன். அதே மாதிரி 48 இதே மாதிரி டிவைட் பண்ணோன்னா என்ன வரப்போகுது, 48 டிவைடட் பை 3, 3 1 is 3, 18 16, ஸோ இன்ட்டு 16 அப்படின்னு ஆகும்போது இங்கே இருக்கிற இன்னொரு 3யும் நம்ம அடிச்சிடலாம். அப்போ அங்கே வந்து x இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 16 இன்ட்டு 14 என்னது, 6 4s are 24, ரிமைனிங் 2, 4 1 is 4, 4 + 2 6. கரெக்டாக இங்கே போட்டு இங்கே அடுத்து எழுத விடாமல் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து 1 இருக்கிறதுனால அப்படியே 16. ஸோ இங்கே 4 12, இங்கே மீதி 1 224. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 224 கிலோமீட்டர். 224 கிலோமீட்டர் தான் அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். பேசிக்காக நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமுங்கிற ஒரே ஃபார்முலா தான். அதை வச்சுட்டு பாதி டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டிருக்கோம். அவங்களுக்கு ஹாஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் கொஸ்டினோட வரேன். ஏன்னா இன்னும் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட ரிமைனிங் இருக்கு இந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்லயே. ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் நீங்க மெம்பரா இருந்தீங்க, நம்ம ஐஓ ஸ்குவாட்ல ஒரு மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பவே அந்த வீடியோ ஆக்சஸபிளா இருக்கும். போய் பாருங்க. தடா.